GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ரொம்ப டெக்னிக்கலா வராங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நேத்து ஒரு 10 ஃபிளைட் வந்து சென்னை ஏர்போர்ட்ல இருந்து லேட்டா போயிருக்கு. வெடிகுண்டு மிரட்டல் முதல்வர் வீடுல இருந்து தாவேகா தலைவர் விஜய் வீட்டுல இருந்து எல்லாருக்குமே மிரட்டல் வந்திருக்கு. குறிப்பா சொல்ல போனா நக்கீரன் ஆபீஸ் கூட வந்திருக்கு. சிட்டி போலீஸ் கமிஷனர் அருண் அவங்க வந்து பிரிண்ட் மீடியா வரைக்கும் கூப்பிட்டு அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணப்போ 90 to 95% வந்து ஒரே பேட்டர்ன்ல வந்துருக்கு. ஒரு 550 மிரட்டல்கள் அவங்களுக்குன்னு ஒரு நடை இருக்கு. அந்த இது மட்டும் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரே மாதிரி பேட்டர்ன் இருந்தாலுமே எதற்காக காவல்துறை வந்து சம்பந்தப்பட்ட நபரை கைது பண்ண முடியலன்னு பாக்குறீங்க? இந்த டார்க் வெப் மூலமா இது மட்டும் தான் பண்ண முடியும்னா இதுல நிறைய நல்ல விஷயமும் ஸ்ரீஹரிகோட்டால ராக்கெட் விடுறீங்க, அது ஒரு டெக்னிக்கல் டீட்டெயில். டிஆர்டிஓ இவங்களோட தகவல் வந்து வழியில் எங்கேயுமே கட் பண்ணி எடுக்க முடியாது. நல்ல விஷயத்துக்காக இது வந்து பயன்படுத்துறாங்க. தகவல் கிடைச்ச நம்ம அதை இது பண்ணல அப்படின்னு இருக்கக்கூடாது. இது நாளைக்கு நிறைய அச்சுறுத்தல்களை வந்து நம்ம நாட்டுக்கு ஏற்படுத்தும். இந்த இது போயிட்டே இருக்கிற நேரத்தில் டெல்லியில் குண்டு வெடிச்சிச்சு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். சென்னையிலையும் சரி தமிழகம் முழுக்கவும் சரி இப்போ அதிகமாக பேசப்படக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா வெடிகுண்டு மிரட்டல். நாள்தோறும் செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம். பிரபலங்களில் ஆரம்பித்து அரசியல்வாதிக்கு வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் வெடிகுண்டு மிரட்டல் என்பது தொடர்ந்து விடுக்கப்பட்டு இருக்கு. இது காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படுற சமயத்தில் இந்த ஒரு அச்சுறுத்தலை முறியடிக்கிறதுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத குறித்து இன்னைக்கு பேசுறதுக்கு அணைஞ்சிருக்காரு நக்கீரனின் சீனியர் நிருபர் திரு அரவிந்த் அவர்கள். வணக்கம். வணக்கம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெடிகுண்டு மிரட்டல் என்பது காமனான விஷயம்தான். ஆனால் இந்த அளவிற்கு இதுக்கு முன்னாடி இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், அப்பப்போ ரொம்ப ரேராக நடக்கும். ஆனால் இப்போ தினம்தோறும் வந்து ஏதோ ஒரு பிரபலத்தை டார்கெட் பண்ணி அவங்க வீட்டில் வெடிகுண்டு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு மிரட்டல் விடுறது என்பது இப்போ வந்து யாரும் பார்த்திராத ஒரு விஷயம். இதை வந்து சென்னை காவல்துறை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க, இது வரைக்கும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. இந்த வெடிகுண்டு மிரட்டல் வந்து பெரிய அச்சுறுத்தலாகவே இருக்குது. அது இல்லாமல் அதிகாரிகளோட டைமும் வேஸ்ட் ஆகுது. ஒரு மிரட்டல் வருது அப்படின்னா அதை நம்ம அனாவசியமாக அது வந்து அலட்சியப்படுத்திட முடியாது. அது போய் பார்த்து தான் வேறு வழி இல்லை. இல்லைன்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அங்கே இருக்கிற அத்தனை அதிகாரிகளும் வந்து அவங்க பதில் சொல்லி ஆகணும். இது வந்து இப்போ இன்றைக்கி நேற்று வரல. ஒரு காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா மொட்டை கடுதாசி வரும். ஆமாம். அதுக்கப்புறம் ஃபோன் காலில் வரும். அதெல்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் ஒரு காலகட்டம். அப்புறம் அதுக்கு டெக்னாலஜி வந்து அது ட்ரேஸ் பண்ணி ஈஸியாக பிடிக்கிற அளவு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த லெவல் டெக்னாலஜி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இமெயிலில் வர ஆரம்பிச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தி அதில் வந்து டார்க் வெப் அந்த மாதிரி விஷயத்துள்ள போயிட்டு ரொம்ப டெக்னிக்கலாக வராங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு 10 ஃப்ளைட் வந்து சென்னை ஏர்போர்ட்லேருந்து லேட்டாக போயிருக்கு. ஏன்னா இந்த வெடிகுண்டு மிரட்டல் அப்படின்னு தொடர்ச்சியாக சென்னை ஏர்போர்ட், டெல்லி ஏர்போர்ட்டு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து வெடிகுண்டு வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா டெல்லியில் உள்ள ஒரு 300 ஸ்கூல் கிட்ட அந்த சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு வந்து இந்த மாதிரி மிரட்டல் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் வீடுலேருந்து தாவேகா தலைவர் விஜய் வீட்டில் இருந்து அதுக்கப்புறம் எல்லாருக்குமே மிரட்டல் வந்திருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் நக்கீரன் ஆஃபீஸு கூட வந்திருக்கு. இது வந்து ஒரு இமெயில் மூலமாக வருது. இமெயிலில் நம்ம ஜிமெயில் மாதிரி நம்ம நினைக்க முடியாது. இது வந்து அது இப்போ இருக்கிற அட்வான்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க கொண்டு வருவாங்க. அதே போல் இதில் ஒரு 100 மிரட்டல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்டாக. அதில் ஒரு 95% வந்து பொய்யாக தான் இருக்கும். இதில் ஒரு 5% இருக்கும். அதை ஃபில்டர் பண்ணி பிடிச்சிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து சமீப காலமாக இந்த ஒரு கடந்த 3 வருஷமாக இது போலீஸ் வந்து ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கிறாங்க. ஏன்னா அவங்கள அந்த சம்மந்தப்பட்டவங்கள மிரட்ட முடியல. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் அதில் இது பண்ணுறாங்க. பேட்டர்ன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அது என்னென்னா டிஎம்கேக்கு அகேன்ஸ்டாக தகவல் பரப்புகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்க்குறப்ப, அதே போல் வந்து ஒரு அவருக்கு பிடிச்ச நடிகர்களை வந்து இப்போ அஜித்குமார், திரிஷா அந்த மாதிரி இவங்களெல்லாம் போயிட்டு மிரட்டியிருக்காங்க. எல்லாம் இமெயில். ஆனால் பக்காவாக அவங்களுக்கு தெரியுது இந்த இமெயில் அனுப்பினா தான் இவங்களுக்கு இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பிச்சா தான் அவங்களுக்கு போகுது அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஒரு அவங்க தான் பண்ணியிருக்க முடியாது. ரொம்ப எக்ஸ்பர்ட்னா இதுலேயே ஊர்னவங்க அப்படின்னு சொல்லலாம். இது போல் நடக்குது. நிறைய என்ன சொல்கிறது, துணை தூதரங்கள் வரிய மிரட்டல் போயிருக்கு. இப்போது இது வந்து வெறும் போலீஸ் மட்டும் இல்லை, இது மத்திய அரசும் மத்திய உளவுத்துறையும் மத்திய உள்துறை வரைக்கும் இது வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக தான்
கருதப்படுது. இப்போ நீங்கள் சொன்னது போல் டெக்னாலஜி வந்து ஒரு பக்கம் உயர்ந்திருக்குன்னு சொன்னாலும் அதே டெக்னாலஜி வச்சு தான் இவங்க தொடர்ந்து மிரட்டல் விடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் முன்னாடி வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை மிரட்டணும் அப்படின்னா அவங்கள மட்டும் மிரட்டுவாங்க. ஆனால் இப்போ வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணுறாங்க. சிஎம்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் வந்து நீங்கள் சொன்னது போல் நடிகர்கள் எல்லாத்தையும் வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணி தினம் ஒரு குறைஞ்ச 4-5 பேருக்காச்சும் மிரட்டல் போகுது. இந்த ஒரு மிரட்டல் இந்த ஒரு நடைமுறையை வந்து காவல்துறை வந்து எப்படி சொல்கிறாங்க? என்னென்ன மாதிரி மிரட்டல்கள்லாம் இப்போ வந்து இவங்க பிடிச்சிருக்காங்க காவல்துறை இது வரைக்கும்? இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சிட்டி போலீஸ் கமிஷனர் அருண் அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தார். ஒரு பிரிண்ட் மீடியா வரைக்கும் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணப்போ இந்த வெடிகுண்டு மிரட்டலாக இது சம்மந்தமான ஒரு பெரிய இதே லிஸ்ட்டே வச்சுருக்காங்க. அதனால் இவ்வளோ ஒரு 3000 பக்கம் இது வச்சுருக்காங்க அவங்க அமிச்ச இமெயில் எல்லாமே. அதில் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் பசங்க இவங்க அமிச்சது அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி தனியாக வச்சுட்டாங்க. அதே போல் ஒரு காதலன் இருக்காங்க, காதலி இருக்காங்க, அவங்கள வந்து இது பண்ணுறதுக்காக யாரையோ மாட்டி விடணுன்றதுக்காக இதெல்லாம் ஒரு 5% தான். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 90 to 95% வந்து ஒரே பேட்டர்னில் வந்திருக்கு இந்த இமெயில் ஐடி எல்லாமே. அது பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்கூலு, அதே போல் ஐஐடி ப்ரொஃபஸர், அங்கே முன்னாள் ப்ரொஃபஸர், அந்த மாதிரி நபர்கள் எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பதி கோயிலுக்கு வந்து சிஎம்மோட மருமகன் சபரீஷன் பேரில் இமெயில், அப்புறம் ராமசாமி பேரில் ஒரு இது. ஸோ இந்த மாதிரி நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விபிஎன் சொல்லிட்டு பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு அது மிரட்டல் வந்து விபிஎன் கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதையும் தாண்டி இப்போ சமீபத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 550 மிரட்டல்கள் வந்திருக்கு. இது எல்லாமே ஒரு பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு நடை இருக்குல்ல, அந்த இது மட்டும் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் சொல்கிறது போல் அந்த 550 மிரட்டல்களுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பேட்டர்னில் தான் அனுப்புகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பேட்டர்ன் இருந்தாலுமே எதற்காக காவல்துறை வந்து சம்மந்தப்பட்ட நபரை கைது பண்ண முடியலன்னு பார்க்குறீங்க? ஆனால் எங்கேருந்து வருது இந்த மெயில்ஸ் ஆக்சுவலாக? அதுதான் இப்போ என்னென்னா இந்த டார்க் வெப் யூஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லக்கூடாது, ஏன்னா அதை மற்றவங்க பயன்படுத்துவாங்கிறதுனால டார்க் வெப் மூலமா இவங்க போய் அதை யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து தார்ன்னு சொல்லிட்டு அந்த தார் மூலமாக பேரட் ஓஎஸ்ன்னு சொல்லி அதை பயன்படுத்தி இது பண்ணுறாங்க. அது என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் சாதாரண ஜிமெயிலேருந்து நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இதில் போகிறீங்க, அந்த ஐபி அட்ரஸில் எந்த ஒரு வைஃபைலேருந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கிட்டத்தட்ட ஈஸியாகவே எடுத்துடலாம். அது ரொம்ப ஈஸியாக ஃபில்டர் பண்ணி அவங்கள பிடிச்சிடலாம். ஆனால் இந்த இது டார்க் வெப் மூலிமா போகிறதுனால என்ன ஆகுதுன்னா நடுவில் எங்கேயுமே நீங்கள் மறித்து எடுக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, அவங்களோட ஐபி அட்ரஸும் அவங்களோட லொக்கேஷன் வந்து திடீர்னு பார்த்தா ஜெர்மனி காமிக்கும், ரஷ்யா காமிக்கும், மலேசியா காமிக்கும். ஸோ இந்த இதில் ஃபில்டர் பண்ணது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜெர்மனியும் அல்பேனியாலையும் வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணியிருக்காங்க லொக்கேஷன்ஸ். அங்கிருந்து தான் வந்திருக்கு அப்படின்றது கிட்டத்தட்ட அங்கிருந்து சொல்ல முடியாது. ஐபி அட்ரஸ் அதை காட்டுது. இவங்க வந்து டவுட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர், மெயினாக சென்னை சேர்ந்த ஒருத்தராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருக்காங்க. அதுலேயும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சர்வர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதுனால 5 செகண்டுக்கு வந்து ஒரு முறை வந்து இந்த சர்வரையும் லொக்கேஷன் வந்து வேறு இடத்துல காட்டுற மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு அந்த இது பண்ணுற. அதே போல் எல்லாரும் இது வந்து யூஸ் பண்ணிட முடியாது. மேக் அந்த மாதிரி ஒரு சில டெக்னாலஜி நல்ல கான்ஃபிகரேஷன் இருக்கிற லேப்டாப்போ இல்லை அந்த மாதிரி ஒரு இதை வச்சு தான் பண்ண முடியும். அதே போல் இவங்க நல்ல டெக்னிக்கலாக இவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விசாரணை போயிட்டுருக்கு. போலீஸ் வந்து இப்போ ஹையர் பண்ணி ரொம்ப, ஏன்னா நம்ம சைபர் கிரைம்லன்னு மட்டும் இல்லை, நம்ம சைபர் செக்யூரிட்டியில் அந்த படித்தவங்க, சைபர் செக்யூரிட்டி படித்தவங்க நிறைய இன்னும் வந்து போலீஸ்க்கு எடுக்கலை. இன்னும் நிறைய இதில் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருந்த இவங்க டேட்டா என்ட்ரியில் இருந்தவங்கள தான் எடுத்து இந்த சைபர் கிரைமில் கொண்டு வந்திருக்காங்க. டெக்னிக்கலாக இந்த சைபர் கிரைம் அது சார்ந்து படித்தவங்க இருக்காங்க, அவங்கள கொண்டு வரணும்னா இங்கே சம்பளம் அதிகமாக தர வேண்டிய இது இருக்குது. ஸோ வேறு வழி இல்லாமல் இப்போ அவுட் சோர்சிங்கில் வந்து இப்போ வந்து போலீஸ் வந்து இந்த கேஸ் என்ன ரொம்ப பொதுவான கேஸ் அதனால என்ன சொல்கிறது, இது ஒரு இந்திய நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படின்ற லெவலுக்கு வந்து இந்த போயிட்டுருக்கு. ஏன்னா எதையும் லூஸில் விட முடியாது. ஆனால் இவன் அனுப்புகிறவன் ஒரு மற்றவங்களோட ஒரு பரபரப்பை காமிச்சு அவன் என்ன பண்ணுறான், அதில் ஒரு இனிமையை காண்றான், அதில் அவனுக்கு ஒரு சந்தோஷம். நீங்கள் சொன்னது போலவே வந்து எந்த மிரட்டலையும் சாதாரணமாக எடுத்துக்க கூடாது நம்ம. ஏன்னா வந்து சப்போஸ் அது உண்மையிலே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எல்லா மிரட்டலுமே நம்ம வந்து காவல்துறை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ண வேண்டிய தேவை எழுந்திருக்கு. இது வரைக்கும் என்னென்ன இடங்களில் வந்து காவல்துறை அவங்களோட பாதுகாப்பு நடைமுறைகளை வந்து அதிகப்படுத்தி இருக்கிறதா பார்க்குறீங்க? இதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இன்டர்நேஷ்னல் இஷ்யூன்னே சொல்லலாம். ஏன்னா
இன்றைக்கி வலைதளம்ன்றது உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குது. ஒரு சில நாடு வந்து வட கொரியா போன்ற நாடுகள்லாம் வந்து நிறைய இணையதளத்தை வந்து தடை செஞ்சுருக்காங்க. அங்கெல்லாம் பயன்படுத்தி சைனா அந்த மாதிரி நாட்டிலலாம் பண்ண முடியாது. ஒரு சில கட்டுப்பாடுகளும் வந்து இந்தியா உட்பட பல நாடுகள் வச்சுருக்காங்க. அதை தாண்டி இவங்க வந்து இந்த கட்டுப்பாடுகளுக்கு அதாவது உள்ள வரம்புக்குள்ளே வராத ஒரு சில நாட்டில் இந்த சர்வர் இயங்குறதுனால நீங்கள் போய் அங்கே கேட்டீங்க, நீங்கள் அவங்க கிட்ட நீங்கள் இது பண்ணி கேட்குறீங்க அப்படின்னா அவங்க தரணுன்னா அவங்க நினச்சா மட்டும்தான் முடியும். அவங்க அது தரவும் மாட்டாங்க. இது ஒரு வகையில் நீங்கள் இந்த டார்க் வெப் மூலிமா இது மட்டும் தான் பண்ண முடியும்னா இதில் நிறைய நல்ல விஷயமும் இருக்கும். ஏன் அவங்க தர மாட்டாங்கன்னா, ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கார் கம்பெனி வச்சுக்கோங்க, ஒரு புது டிசைன் கார் கொண்டு வராங்க, அதோட மைலேஜ் அவங்களோட இது ஒரு இன்ஜின் இது அந்த நல்லது கெட்டு இந்த டெக்னிக்கல் டீட்டெயில், இல்லை நீங்கள் ஒரு ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் விடுறீங்க அதோட டெக்னிக்கல் டீட்டெயில், அதே போல் கூடங்குளம் அணுமின் நிலையம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப டிஆர்டிஓ இது சென்சிட்டிவான அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ இவங்களோட தகவல் வந்து வழியில் எங்கேயுமே கட் பண்ணி எடுக்க முடியாது, மற்றவங்களால ட்ரேஸ் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்காக ஒரு நல்ல விஷயத்துக்காக இது வந்து பயன்படுத்துகிறாங்க நிறைய கம்பெனியில். இந்த ஓஎஸ்ன்னு சொல்ல முடியாது, மற்ற ஓஎஸ்லாம் இருக்குது. தனியாக நிறைய நிறுவனங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கு. நிறைய நிறுவனங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து இயல்பாக எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி. அது மாதிரி அவங்க டெக்னிக்கலாக கமர்ஷியலாக வந்து இது பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் இந்த டார்க் வெப்பை பயன்படுத்தி இப்போ சமீபத்தில் தடை செஞ்ச பப்ஜி இருக்கு இல்லையா, பப்ஜி கூட இன்னும் விளையாடிட்டு இருக்காங்க. அதே போல் இப்போ நீங்கள் நிறைய பார்க்கலாம், அந்த போதைப்பொருள் அது ஒரு அந்த மாதிரி ஒரு கடத்தல் அது சம்பந்தமான விஷயங்கள், அதுபோல் நிறைய விஷயம் வந்து டார்க் வெப் மூலமாக அதை பயன்படுத்துகிறாங்க. அதுக்குன்னு யூஸ் பண்ணுறது இல்லாமல் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு கடல் மாதிரி இது. ஓகே, இதில் வந்து நம்ம இந்த பரபரப்புனால்தான் இது இந்த மிரட்டல் வந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ சமீபத்தில் இந்த இது போயிட்டே இருக்கிற நேரத்தில் டெல்லியில் குண்டு வெடிச்சிச்சு. அப்போ நம்ம இதுக்கு என்ன தொடர்பு இருக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா அது நமக்கு தகவல் கிடைச்சா நம்ம அதை இது பண்ணல அப்படின்னு இருக்கக்கூடாது. டோட்டலாக இந்திய அளவில் வந்து இந்த டெக்னிக்கலாக வந்து இது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப இது அச்சுறுத்தலாக இருக்குது. ஹேண்டில் பண்ணுறது கஷ்டன்றதை விட இது நாளைக்கு நிறைய அச்சுறுத்தல்களை வந்து நம்ம நாட்டுக்கு ஏற்படுத்தும். அதனால் மத்திய அரசு மத்திய உள்துறையும் வந்து இதில் கவனத்தை செலுத்தி இதில் இருக்க டெக்னிக்கலாக இருக்கிற பர்சன்ஸ் வந்து நிறைய பேர் இது பண்ணிட்டு பண்ணாதான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். என்ன சொல்கிறது, தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தி இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு தண்டனை பார்த்தா பெருசாக தர்றதில்ல. எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மிரட்டல் விட்டவங்களுக்கு அதிகபட்சம் 1 வருஷம் தண்டனை, ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னா 3 வருஷம். இதில் ஆயுள் தண்டனை கொடுக்குற மாதிரி சட்டப்பிரிவுகளும் இருக்குது. அது எப்படின்னா, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வைக்கிறீங்க அப்படின்றப்போ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு நோயாளிகளாக பதறி போயிட்டு ஓடுறாங்க. அது அவங்களோட உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லையா, அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சு, அதனால் உயிரிழப்புகள் எதனா ஆச்சுன்னா அதுக்கான வந்து தண்டனையை கொடுப்பாங்க. அதே போல் இது போல் தவறாக பயன்படுத்துறதுக்கு இன்னும் சட்டங்களை வந்து கடுமையாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதே போல் புரோட்டான் மெயில் அப்படின்னு சொல்லி அது நார்மல் மெயில் விட நான் சொன்னேன் இல்லைங்களா, அதே போல் புரோட்டான் மெயில். அதே போல் பார்த்தீங்கன்னா அவுட்லுக்குன்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்டோட தான் இருக்குது. இது நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க, தீமையான ஒரு விஷயத்துக்கும் இது பண்ணுறாங்க. அதில் நீங்கள் டார்க் வெப் பயன்படுத்தி பேரட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஓஎஸ் இருக்குது, அதை பயன்படுத்தி அது உள்ளே போகிறப்ப தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிட்டும் போகிறாங்க. டெக்னிக்கலாக இந்த கேஸ் குறிப்பாக இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட அதை பார்க்குற ஒரு டெக்னிக்கல் பர்சனுக்கு நம்ம பேசுகிறப்போ ஒரு நிறைய தகவல்கள் சொல்லியிருக்காரு. நம்ம வெளியிட்டோம்னா கொஞ்சம் இதில் இந்த பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கிறவர் எஸ்கேப் ஆகிடுவார்னால நம்ம நிறைய இதை பற்றி பகிர்ந்துக்க முடியலன்னு சொல்லு. ஓகேண்ணா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, காவல்துறையிட்டு வந்து இத்தனை சாதனங்கள் அதிகமாக இருக்குது, அப்புறம் உளவுத்துறையுமே இதை கணிக்கக்கூடிய தேவை எழுதிருக்கு. இவ்வளோ விஷயங்களை பார்க்கக்கூடிய காவல்துறை வந்து இது வந்து ஒருத்தர் பண்ணுறதா பார்க்குறாங்களா இல்லை ஒரு கும்பலாக இயங்குறத பார்க்குறாங்க, ஒரு சிண்டிகேட்டாக பார்க்குறாங்களா காவல்துறை இதை வந்து? இல்லை, இது மேக்ஸிமம் வந்து சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டவங்க தான் அதிகம். சின்ன வயசில் வந்து அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அதனால் மற்றவங்க வந்து பரபரப்பாக்கி இவங்க அது வந்து மகிழ்கிறது. ஸோ நம்ம பண்ணோம் அந்த விஷமித்தானத்தை வந்து நம்ம பண்ணோன்னு தெரியாமல் அவங்களுக்கு வந்து யாரும் தெரியாமல் அவங்க வந்து பதட்டம் வராங்களே, ஒரு கவர்மெண்ட் அலர்ட் ஆகுது, ஒரு பெரிய ஹையர் ஆஃபீஸரே வந்து இது பண்ணுறாங்க, ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, மீடியாவில் வருது, எல்லா சேனல்ஸ்லேயும் இதான் வந்து வருது, 10 ஃப்ளைட்டு நிற்கிது. இப்போ நம்மன்றப்ப அவனுக்குள்ளே ஒரு பர்சனாலிட்டி வந்து அவன் வச்சுக்கிறான். அது சின்ன வயசில் வந்து அவனுக்காக உருவாகிட்டு அது வந்து சைக்காலஜிக்கலாக அது ட்ராமாட்டிக்னு சொல்லுவாங்க, கனவு உலகத்தில் வாழ்கிற மாதிரி அவங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இதே இதில் ஏஐ இருக்கு இல்லையா, அந்த ஏஐயில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்திருக்கு, இதே சைபர் கிரைமில் வந்திருக்கு. அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா
ஒரு பொண்ணு உண்மையாக இருக்காங்க, உயிரோட இருக்கிற ஒரு பொண்ணு, ஒரு பையன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து எந்த வகையில் டிஸ்டர்ப் பண்ணல, அந்த பொண்ணு கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து ஏஐயில் இது பண்ணிக்கிறான். அந்த பொண்ணோட இமேஜை வச்சு ஏஐல கிரியேட் பண்ணுறாரு. வெப்சைட்லேருந்து எடுத்தா இமெயிலேருந்து எடுத்தாரா அப்படின்றது தெரியல. அது வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணு பின்னாடி இவர் போய் ப்ரொபோஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அடுத்து அந்த பொண்ணு முறைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அப்படியே அவங்களுக்கு காதலில் வாழ்கிற இவர் ரோஜா பூ எடுத்துகிட்டு போகிற மாதிரி, ஒரு நாள் கிஃப்ட் வாங்கிட்டு போகிற மாதிரி, அந்த பொண்ணு மதிக்காமல் போகிற மாதிரி, ஆட்டோவில் போகிறப்போ ஒளிஞ்சிருந்து பார்க்கறது. உண்மையான ஒரு லவ்வர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு காதல் சொல்ல போகிறாங்க அப்படின்ற நேரத்தில் என்னென்ன பண்ணுவாங்களோ அது அப்படியே ஒரு வாழ்க்கையாக அப்படியே அது இமேஜாக வந்து எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுறாரு அவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து ஓகே சொல்லுது, காதலிக்கிறாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் போய் விஷயம் சொல்கிறப்போ அங்கே பிரச்சனை நடக்குது. அது எல்லாமே ஏஐல கிரியேட் பண்ணுறாங்க. ஆமாம், இவங்க பீச்சு அங்கே எங்கேன்னு சுற்றுற மாதிரியே ஒரு இது. அப்புறம் பார்த்தா அவங்க வீட்டில் எல்லாம் ஒத்துக்கிட்டு கல்யாணம் நடக்குது, தாலி கட்டுற வரைக்கும். யாரோ ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டுறப்போ நீங்கள் ஃபோட்டோ போட்டிங்கன்னா அவங்க அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ப்ரெக்னன்சி ரிப்போர்ட் கார்டில் வந்து பார்க்குறாங்க, 2 பேரும் இவங்க ஹனிமூன் போகிற மாதிரியும், அந்த ப்ரெக்னன்சி கார்டில் வந்து இவங்களுக்கு பாசிட்டிவாக வந்திருக்க மாதிரியும், கன்சீவ் ஆகிருக்கிற மாதிரியும், அந்த மாதிரி இமேஜஸ் நிறையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தையே பிறந்துருது. சரிங்களா, இவ்வளவும் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணால் தாங்க முடியல. ஆனால் என்ன சொல்கிறது, அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி பண்ணானே தவிர்த்து வேறு எதுவும் துன்புறுத்தலை, அந்த மாதிரி இது பண்ணுறப்போ. ஆனால் அந்த பொண்ணோட லைஃப் வீணாக போயிடும் இல்லையா. அப்போ ஒரு கட்டத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இல்லை, இதுவே வந்து துன்புறுத்தல் தானே. இப்போ எல்லா இமேஜஸ் ஏஐல அப்லோட் பண்ணுறது ஏஐ உங்களுக்கு கண்காணிக்கும் இல்லையா. ஆமாம், ஃபிசிக்கலாக பண்ணல, அவன் ஒரு பயம் அந்த இதோட பின்னாடி நிற்கிறான். ஆமாம், இது வந்து மென்டல் ட்ராமாவாக இருக்கும். இவங்க கொண்டு போய் பார்த்தாக்க அவங்க சம்மந்தப்பட்ட ஜட்ஜ் வந்து இல்லை அப்படி அங்கே பெயிலில் விடுற மாதிரி இது பண்ணுறாங்க. அப்போ போலீஸ் வேறு வழி இல்லை, அப்போ இது பண்ணி தான் அவனு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிவிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. சைக்காலஜிக்கலாக ஏதோ கவுன்சிலிங் கொடுக்குறதுக்கு, கவுன்சிலிங் அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அங்கே இவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்லி அங்கே அமுச்சு விட்றாங்க. இந்த மாதிரி நிறைய கேசஸ் வருது. எக்ஸாம்பிள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு பையன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 அரியர்ஸ் மேலே வைக்கிறான். ஃபைனல் இயர் வருது, இது மாதிரி இருக்குது, இவ்வளோ இருக்குது. ஒரு கட்டத்தில் இவனால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க, நீ வேஸ்ட்டு அப்படி இப்படின்ட்டு. இவன் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பர்மிஷன் கேட்குறான். எப்படியும் ஃபெயில் தான் ஆக போகிறான், ஏதோ பண்ணி தொலைட்டோன்னு சொல்லி அவங்களும் பர்மிஷன் கொடுக்குறாங்க. இவன் போய் ஒரு இதுவில் போயிட்டு ஒரு டெக்னிக்கலாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அவன் அவ்வளோ சக்ஸஸ் பண்ணி என்ன பண்ணுறான், ஒரு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஐஃபோன் 30 ஐஃபோன் வந்து வாங்கியிருக்கான். பேவே பண்ணல, பே பண்ண மாதிரி போகுது, ஆனால் அது கிடையாது. இவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக வந்து இந்த விஷயத்த பண்ணி அந்த கொண்டு வந்து அந்த காலேஜில் இதை வந்து காமிக்கிறான். இந்த மாதிரி இவங்க பண்ணியிருக்கான், அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள், என்ன போய் நான் படிக்கல அப்படி இப்படின்றீங்க அப்படின்னா. டெக்னிக்கலாக அது மேலே ஆர்வம் இருக்கிறப்ப இவன் சப்ஜெக்டே வேறு, இவனோட சப்ஜெக்டே வேறு. ஆனால் இவன் இதில் டெக்னிக்கலாக இருந்தால் இதுக்கப்புறம் இவனை அந்த காலேஜ் ப்ரொஃபஸர் ஒரு சிலர்லாம் சொல்லி ரெஃபர் பண்ணி எனக்கு டெல்லியில் ஒரு பெரிய வேலையில் இருக்கார். ஸோ அந்த மாதிரி கேசஸும் இருக்குது. இது மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அரெஸ்ட்டு இப்போ அடுத்த பெரிய பிரச்சனை. இந்த ஸ்டேஷனில் பேசுகிறோம், இந்த மாதிரி உங்கள் பையன் இந்த தப்பு பண்ணியிருக்கான், உங்கள் கணவர் இந்த தப்பு பண்ணியிருக்கான், உடனே இவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், இவ்வளோ எல்லாம் இல்லை முடியாது, அப்படியே அவங்கள ஒரு வேறு எதுவும் யோசனை பண்ண விடாத அளவுக்கு அவங்கள இது பண்ணுறாங்க, அதில் அரெஸ்ட் பண்ணி வச்சுறது, இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிரட்டல். அதுக்கு வந்து இப்போ நிறைய கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஆட்லாம் போடுறாங்க, உஷாராக இருங்க, இந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் சைடு மற்ற இதில் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தொடர்ச்சியாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி வந்து ஆக்சிசிசம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இல்லாத ஒரு விஷயம், ஏதோ ஒரு பாதிப்பு இவனுக்கு வந்து ஏற்பட்டிருக்கலாம் சின்ன வயசில், அதோட தாக்கம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு. இது வேறு வகையிலையும் சொல்லலாம். இது இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு இப்போ மிரட்டல் விடுறவன் நாளைக்கு உண்மையாகவே வைக்கிறதுக்கான இது பண்ணுறான். அந்த சைக்காலஜிக்கலாக அந்த மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கு முன்னாடி தடுத்தாக தேவை நம்மளுக்கு இருந்திருக்கு. மற்ற இவங்களை துன்புறுத்தி பார்க்கணும் என்ற ஒரு கொடூர எண்ணம் வந்து அவனுக்கு இருக்குது. சரி, இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, இப்போ வந்து இந்த ஒரு விஷயங்களை நடந்ததுக்கப்புறம் தடுக்கிறது காவல்துறையோட வேலை, நடக்கிறதுக்கு முன்னாடி காவல்துறை தடுத்தாகணும். அதுக்கு என்னென்ன வேலைகள் பண்ணிருக்காங்க காவல்துறையில், என்னென்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? அதாவது ரியாக்டிவாக இருக்காங்க, ஆனால் ப்ரோஆக்டிவாக இருக்கணும். இதெல்லாம் நடக்கக்கூடாது, வருமுன் காப்போன் மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? அதான் இப்போ என்னென்ன ஸ்கூல் காலேஜ் டைம்லேருந்து இவங்களுக்கு பேசிக்காக கவுன்சிலிங் கொடுத்தாகணும். இப்போ இருக்கிற என்ன இப்போ எல்லாமே நவீன உலகமாக போகிறப்போ அவங்க எல்லாமே மிஷினாக தான் மாறிட்டு போகிறாங்க. அவங்களுக்குள்ள அந்த விஷயத்தை ஒன்று வளர்க்கணும். அதே போல் இதில் வந்து தண்டனைகள் வந்து கடுமையாக்கணும். சரிங்களா? அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இரோட்டோமீனியான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், திடீர்னு அவங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரியும், ஓகே ஓகே, ஒரு கற்பனை உலகத்திலே வாழ்வாங்க. இதை நம்ம நிறைய சைக்கோ த்ரில்லர் படத்தலாம் வந்ததுக்கு அப்புறம் அதை ஒரு உலகமா நினைச்சா. நான் சொன்ன ஒரு கேரக்டர் வந்து ஒருத்தர் அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணல, ஆமா இல்லையே போயிட்டான். ஆனால் இது ஃபியூச்சரில் வந்து வேற மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணுற கேரக்டர்களும் இருக்கு. நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி.
ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சி அவன் அதே போல் நீங்கள் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு அவங்க கிட்ட கொண்டு போனால் கூட ஒரு டாக்டர்கிட்ட போனாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு டிசார்டர் இருக்குது, நமக்குள்ள ஒரு விஷயம் ஓடுதுன்றது அவங்க ஈஸியாக ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அதை மாற்ற முடியும். இல்லைன்னா நீங்கள் இங்கிலீஷ் படத்தில் வர மாதிரி நம்ம தமிழில் கூட இப்போ நிறையா சைக்கோ த்ரில்லர்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வரும். அதனால் நிறைய குற்ற செயல்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் சொன்னது போல் ஏஐ உலகத்திலேயே உண்மையான ஒரு பொண்ணு இருக்காங்க, ஆனால் அவங்கள தொந்தரவு பண்ணாமல் அவங்களோட படத்தை வச்சு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொன்னீங்க இல்லையா? இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் வந்து நம்ம சென்னையிலே இருக்கட்டும், தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் ஏஐ மூலிமா அதிகமாக போயிட்டுருக்கு, அதை எப்படி காவல்துறை கண்காணிச்சிட்டு இருக்காங்க? இது இன்றைக்கி வந்து இந்த நவீன தொழில்நுட்பம் நமக்கு தேவையான ஒன்று தான். ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம ஃபோன்லாம் வேண்டாம், நம்ம வீட்டுக்கு எதுக்கு ஃபோனுன்னு நினச்ச காலங்கள்லாம் வந்து செல்ஃபோன் வச்சிங்கன்னா ரேடியேஷன் பிரச்சனை அப்படின்னும். அதே செல்ஃபோன் இல்லாமல் இன்றைக்கி ஒருத்தரால் தூங்க முடியாது. செல்ஃபோன் ரீஹாபிலேஷன் சென்டர் நிறையா வந்துருச்சு. ஃபோன் இல்லாமல் ஒரு குழந்தை கூட சாப்பிட்றதில்ல. அந்த ஃபோனில் ஒரு ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு தாத்தா பாட்டி கதை சொல்லுவாங்க, அம்மா கதை சொல்லுவாங்க, நிலா கதை, அதெல்லாம் இப்போ அப்படியே ஃபோனில் அப்படியே பார்த்துட்டே தான் சாப்பிட்றாங்க. அந்த ஃபோன் எல்லாம் சாப்பிட மாட்டேறாங்க, தூங்க மாட்டேறாங்க. நிறைய குழந்தைங்க இப்படி வச்சு இப்படியே தான் பார்க்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகுது. ஸோ இது ஒரு பக்கம் போனாலும் இது கெடுதல் போகுது. இன்னொன்று வந்து இந்த மாதிரி க்ரைம் ரேட்டிங் போகுது. ஆனால் நமக்கு நிறைய நன்மைகளும் அது நடக்குது. இப்போ ஒரு அல்பேனியான்னு ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரே வந்து ஏஐ அமைச்சரே உருவாக்கியிருக்காங்க. எதனாலனா இந்த டெண்டர் அதிலெல்லாம் முறைகேடு நடக்குது மேனுவலாக கொடுக்குறப்போ. அப்போது இவங்க வந்து இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நம்ம இது கொண்டு போகிறப்போ அது மிஷின் பொய் சொல்லாது. அதனால் அது அதே போல் ரகசியத்தை பாதுகாக்கிறதுக்கான அதில் வந்து சாஃப்ட்வேரில் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க, ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது டெண்டரில் இருக்கிற ரேட்டோ நல்லது கெட்டது வெளியே போகாது. ஸோ அதே போல் அவங்களுக்கு 82 பணியாளர்கள்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இது இன் ஃபியூச்சரில் இன்னும் 2 வருஷத்தில் அது வந்து தானாகவே அதோட வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் செயற்கை அமைச்சரை வந்து உருவாக்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம பல பிரச்சனைகளை பார்க்குறோம். இப்போ வழிப்பறி ஆகட்டும், அப்புறம் வந்து ஈவ்டீசிங் ஆகட்டும், பல பிரச்சனைகளுக்கு வந்து தனித்தனி சட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி ஏஐ பயன்படுத்தி தப்பு பண்ணால் அதுக்குன்னு இந்த சட்டங்கள்லாம் இருக்குது, இந்த தண்டனைகள் அதிகபட்சமாக கிடைக்கும் அப்படின்ற விழிப்புணர்வு வந்து காவல்துறை வட்டாரங்கள் ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்களா? அப்போ இல்லை, அது ஏற்கனவே இருக்குது. அதை இன்னும் வந்து மாடிஃபை பண்ணணும். இப்போ ஏன்னா சட்டங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல, எல்லாத்துக்குமே சட்டங்கள் இருக்குது. ஆனால் அது கடுமையாக்கணும். அதே போல் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயங்களை மாற்றணும். நம்மளும் வந்து நிறைய பேர் வந்து பண்ணுற தப்பு என்னென்னா நம்மளோட பர்சனல் தகவல் எல்லாத்தையும் அதில் கொட்டிடும். இது வந்து அந்த தரவு மற்றவங்களுக்கு யூஸ் பண்ண. அதே போல் ஒரு ஃபோட்டோ நீங்கள் போடுறீங்க அப்படின்றப்ப அது எவ்வளோ செக்யூர் இல்லாமல் போகுது. இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு சில ஏஐயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுங்கள், இப்படி மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து அவன் வந்து சோதனை தான் நடந்துட்டுருக்கு. அந்த ட்ரையலில் வந்து நம்மளை வச்சு அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். நீங்கள் இங்கே ஒரு ஃபோட்டோ ஒரு பொண்ணோட ஃபோட்டோவோ ஏதோ நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா அது எடுத்து அதை பயன்படுத்துகிறாங்க. ஒரு மாடலாவோ ஒரு இதுவாகவோ எந்த ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. அது தவறாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போகக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து அதை மாதிரி அப்லோட் பண்ணுறது தவிர்க்கணும். அது பாதுகாப்பாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா நல்லதுன்னு தான் சொல்லலாம். ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து காவல்துறைக்கு பொறுப்பு இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கும் நிறைய பொறுப்புகள். சைபர் குற்றன்றது இந்த சைபர் கிரைமில் நீங்கள் பார்க்க வேண்டியது எல்லாமே நீங்கள் இது பண்ணிவிட்டு போய் மாட்டிக்கிட்டு நம்ம வந்து போலீஸ் பார்க்கணும், மற்ற சட்டங்கள் பார்க்கணுன்னுலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் சேஃபாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு ஃபோன் கால்ஸ் வருது, எனக்கு இவ்வளோ காசை போடு, இதில் மாட்டிகிட்டு இருக்கு அப்படி ஒரு ஆசையை தூண்டுறான், இதில் இன்வெஸ்ட் பண்ணாதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அப்புறம் பண்ணிவிட்டு இப்போ நிறைய பேங்கிங் பிரச்சனைகளாக வருது. இதுதான் இப்போ ஏன் ஓடிடி தரீங்க, நீங்கள் இது பண்ணுறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம தான் அந்த பிரச்சனைக்கு காரணமும் கூட சொல்லலாம். அதில் மேக்ஸிமம் வந்து ஏமாந்து போகிறாங்க. ஆனால் அதில் கொஞ்சம் உஷாராக விழிப்புணர்வோடு இருக்கணுன்றது தான் நம்ம சொல்கிறோம். ரைட், நான் பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.